மத கதை ராஜா படத்தோட கதை என்னன்னா, விஷால் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிராமத்துல ஒரு கல்யாணத்துக்காக போறாரு. அவரோட சாரோட பொண்ணு கல்யாணத்துக்கு. அந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. விஷால் தான் அதை வந்து சரி பண்ணி அந்த பொண்ணுக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதே நேரத்துல விஷாலோட ஃப்ரெண்டான சந்தானத்துக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. அதை வந்து சால்வ் பண்ணி ஆரியா வச்சு சால்வ் பண்ணி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்க்கிறாரு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட இன்னொரு ஃப்ரெண்டான சடகோபன் ரமேஷ், அதுக்கப்புறம் நிதின் சத்யா, இவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்றது விஷாலுக்கு தெரிய வருது. அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு அவங்க கூட வராரு. சென்னையில பெரிய கிங் மேக்கரா வந்து சோனு சூட் இருக்காரு. அதாவது புஷ்பா படத்துல எப்படி சிஎம் போட்டோ எடுத்துக்கலையோ சிஎம்ஏ மாத்தினாரோ, அதே மாதிரி இங்க வந்து சிஎம்க்கு இவர் பொக்கே கொடுக்க போவாரு. அவர் மதிக்கலன்னு சொல்லிட்டு இவர் சிஎம்ஏ மாத்துற அளவுக்கு இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு. ஸோ இவரை வந்துட்டு விஷால் போயிட்டு தட்டி கேட்கிறாரு. என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து வேலை போனதுக்கு, கலெக்டரா இருந்து வேலை போனதுக்கு காரணமும் நீ தான். இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து 14 லட்சம் லாஸ் ஆனதுக்கு காரணமும் நீ தான். அதை திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சோனு சூட் வந்து என்கிட்ட இங்க 3 எம் இருக்கு. மினிஸ்ட்ரி, மீடியா அண்ட் மணி. இதை தாண்டி உன்னால என்ன ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீ சொன்ன அந்த 3 எம்யும் உங்ககிட்ட இருந்து பிடுங்கி உன்னை ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி, மீடியா 2த்தையும் பிடிங்கிறாரு. மணியோட வந்துட்டு இவர் சோனு சூட் எஸ்கேப் ஆகுறப்போ இவர் பிடிச்சி 2 பேருக்கும் 1-on-1 ஃபைட் நடக்குது. அங்கே வந்து இவர் ஜெயிச்சு விஷால் ஜெயிச்சு இவரோட ஃப்ரெண்டுக்கான வேலையையும் அதுக்கப்புறம் பணத்தையும் வாங்கி கொடுத்து சோனு சூட்டை ஜெயிச்சிருப்பார். படத்தோட பெரிய ப்ளஸ் சந்தானத்தோட காமெடி த்ரூ அவுட்டா. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல மனோபாலாவோட காமெடி. கிளைமேக்ஸில் சோனு சூட் அண்ட் விஷால் 2 பேரும் 6 பேக் 8 பேக் வச்சு சண்டை போடுறது, இதெல்லாம் படத்தோட ஹைலைட்ஸ்.